விஜய், நான் உன்னை வர சொன்னது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான். சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வந்துட்டேனே. என்ன சார்? ரொம்ப நாளா என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. என் மூத்த பொண்ணு அம்பிகாவை உனக்கு தெரியல, அவளை உனக்கு கல்யாணம் செஞ்சு தரணும்னு ஆசைப்படுறேன். விஜய், உன் அபிப்பிராயம் என்ன? சார், அது வந்து நான் என் பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொன்னா போதும். எனக்காக நீங்க எடுக்கிற எந்த முடிவையும் நான் வேணான்னு சொன்னதில்ல. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தந்த உங்க ஆசை அதுதான்னா எனக்கு சம்மதம் தான் சார். ஆனா என்ன ஆனா? மற்றவங்களை விட என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்குன்னு குடும்பம், அப்பா அம்மா யாருமே இல்லை. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்புறம் ஜாதி, மதம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் நான் பெருசாவே நினைக்கல. நல்ல குணம், நல்ல படிப்பறிவு, அயராத கடின உழைப்பு, இந்த தகுதி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. என் பொண்ணுக்கு நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை நீதான். அம்பிகா, வாமா. உனக்கு சந்தோஷம் தானேம்மா? சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். இனிமே என்ன சார்னு கூப்பிட வேண்டாம், அங்கிள்னு கூப்பிட்டா போதும். ஓகே, நான் வரேன். நல்லா இருப்பா. உன் செலக்ஷன் சூப்பர்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராகவன் அங்கிள் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் வேக வேகமா செஞ்சாரு. அம்பியோட சிஸ்டர் ரேஷ்மா அமெரிக்கால இருந்து வர்றதுக்காக எல்லாரும் காத்திருந்தோம். ரேஷ்மா சொல்லு. டாடி, எனக்கு வர 7ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது. மேரேஜ் வேற டேட்டுக்கு மாத்த முடியாதா? எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் ஊருக்கு வந்துட்டு போறேன். அதுக்கு அப்புறம் கல்யாணம். டாடி, என்னாச்சு? ஹலோ டாடி. ரேஷ்மா, இன்விடேஷன்லாம் அச்சடிச்சு கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இனிமே தேதியை மாத்த முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த முகூர்த்தத்தை விட்டா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அக்கா மேரேஜுக்கு நான் இல்லாமலா? ரேஷ்மா, சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு இல்ல, எக்ஸாம் எழுதாமலும் வர முடியாது. நீ கவலைப்படாத, அக்காவோட கல்யாண கேசட்டை நான் உடனே அனுப்புறேன். சரி. அக்கா எங்க? இதோ இங்கதான் இருக்கா. கொஞ்சம் கொடுங்க. கொடுக்குறேன். ஹலோ ரேஷ்மா, நான் தான் அக்காடா. அக்கா, அண்ணா எப்படி இருக்காரு? ஆள அழகா ஸ்மார்ட்டா இருக்காரா? நான் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்க போறேல? நடக்கட்டும். நான் வந்து பேசிக்கிறேன். புது மாப்பிள்ளை வந்ததை என்னை எல்லாம் மறந்துடுவ. எனிவே, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே? தேங்க் யூ மா. நண்பர்களோட ஆசீர்வாதத்திலையும் நல்லபடியா முடிஞ்சது. பக்கத்துல வா. ஏய், ஏன் மௌனமா இருக்க? என்கிட்ட கோபமா? இல்ல, என்ன பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சதுனால தானே கட்டிக்கவே சம்மதிச்சேன். அப்பா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினப்போ என்ன நினைச்சீங்க? சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க என்ன பதில் சொல்வீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. என்ன பயம்? என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுவீங்களோன்னு தான். அப்படி ஒரு பயம் வரதுக்கு என்ன காரணம்? நான் உங்க எம்டியோட பொண்ணாச்சே. உங்க கம்பெனில சாதாரண ஸ்டாஃபா இருந்த எனக்கு மருமகன்ற அந்தஸ்தையும் புருஷங்கிற உறவையும் கொடுக்கிற மனப்பக்குவம் உங்க அப்பாவுக்கும் உனக்கும் இருக்கிறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, அதற்கிட்டும் என் மேல நீ எப்ப ஆசை வச்ச? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹர்த்தால் நடந்துச்சு. அன்னைக்கு நடுவழியில அப்பாவுக்கு முத தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்ப சீக்கிரமா அவர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுங்கிற நிலைமையில நீங்க அப்பாவை தோல்ல சுமந்துக்கிட்டு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து
ஆஸ்பத்திரியில சேர்த்து அவர் உயிரை காப்பாத்துனீங்களே, அப்பதான் நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நிமிஷத்துலேருந்து என்னையும் அறியாம உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என்ன மாட்டி விட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்பிகா. யாரும் இல்லாத எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதுவும் நீ எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். வா. அம்மா அம்மா, ரேஷ்மா அம்மா வந்துட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களா? அப்பா ஏர்போர்ட்ல இருந்து இப்பதான் போன் பண்ணி சொன்னாருமா. அம்பிகா, நான் போய் சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி மச்சினி அசத்த போறீங்களா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வெளியே போற வேலை இருக்கு. சீக்கிரமா போங்க. ரேஷ்மா இறங்குமா. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். வா உள்ள போலாம். இந்தா அம்மன் கோயில் பிரசாதம். ஐயோ அக்கா, அமெரிக்கால அம்மனும் இல்ல அபிஷேகமும் இல்ல. இதெல்லாத்தையும் நான் எப்பவும் மறந்துட்டேன். அமெரிக்காவில படிச்சிட்டேங்கிறதுனால நம்ம கலாச்சாரத்தை மறக்க முடியுமா? வச்சுக்கோ. ஓகே ஓகே, நீயே வச்சு விடு. எங்க உன் அழகான புருஷன்? வாவ். ஹாய் அத்தான், glad to meet you. ஸ்மார்ட். விஜய் அத்தான முதல்ல நான் சந்திச்சிருந்தா நிச்சயம் உனக்கு நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். என்ன பண்றது, பரவாயில்ல. நானும் விஜய் அத்தான் மாதிரியே ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சு கட்டிக்கிறேன். யூ ஆர் லக்கிக்கா. இந்தாங்க, உங்களுக்காக ஸ்பெஷல் gift கொண்டு வந்திருக்கேன். இது அக்காவுக்கு. Thank you. இது அத்தானுக்கு. Thank you. Here it I say. Wow, you look so smart. Hello. அவர் ரொம்ப ஜோவியல் டைப். ஓகே அங்கிள், நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி. ஹாய் அத்தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீட்டு விளையாட வரலையா? எனக்கு 2-3 எவ்வளவு ஃபோன் நேரமா பண்ணணும். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு தெரியுமா? வந்துடுறேன். ஃபோன் எல்லாம் அப்புறம் பண்ணலாம். எந்திரிச்சு வாங்க. வாங்கடா. இன்னைக்கு உங்களோட கையை பண்ணல. விடு. வாங்க. கையை விடுங்க. பாருங்க வாங்க. இன்னும் குறும்புத்தனம் நான் விட்டு போவே இல்லை. அவ எப்பவும் அப்படிதான். சீட்டு போடுங்க டாடி. விஜய், இவ கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிட்டா என் கடமையெல்லாம் முடிஞ்சிடும். அதோட கம்பெனியோட எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு என்னோட கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும். உடனே இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேடி பிடிக்கணும். ரேஷ்மா, என்னக்கா? எங்க கல்யாணத்துக்கு கும்பகோணத்துல இருந்து ஜெயலட்சுமி ஆண்டி அவங்க மகனும் வந்திருந்தாங்க. ஆண்டியோட மகன் சிவா இல்ல, உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சான். ஓஹோ. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னா. அவனு எனக்கு தெரியும். அவன் வேணா. என் ஃப்ரெண்டு சங்கர்லிங்கத்தோட பையனை தெரியுமா? அதாம்மா ஸ்டேட்ஸ் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தானே. அவன் நல்லா இருப்பான், ஆனா குள்ள கத்திரிக்காய் வச்சே. அப்போ உன் மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா என்ன? இருந்தா சொல்லு, அவனே முடிச்சிருவோம். இருக்கு, அத்தான் தான். அத்தான் மாதிரி நல்ல ஸ்மார்ட்டா நல்ல கியூட்டா இருக்கிற ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கணும். நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். ரேஷ்மாவால ஃபேமிலியே கலகலப்பா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அங்கிளுக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டாரு. Daddy!
அங்கிள் இறந்ததுக்கு அப்புறம் கம்பெனி பொறுப்பையும் வீட்டு பொறுப்பையும் நானே கவனிக்க வேண்டியதாயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆக ஆக நாங்க எல்லா வேதனையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சோம். ரேஷ்மாவுக்கு நான் பல இடங்கள்ல மாப்பிள்ளை பார்த்தேன். ஆனா அவளுக்கு யாருமே பிடிக்காம போயிடுச்சு. மனசு தளராம நான் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணினேன். ஏன் போதாத நேரமோ இல்ல யார் கண்டுபிடிச்சோன்னு எனக்கு தெரியல, ஒரே நாள்ல என் வாழ்க்கையே தலைகீழ ஆயிடுச்சு. பாத்ரூம்ல குளிக்க போன ரேஷ்மா பிட்ஸ் வந்து தலையில அடிபட்டு செத்துட்டா. அத நேர பார்த்த அம்பிகாவுக்கு புத்தி பேதலிச்சிருச்சு. என்ன டாக்டர், என்னாச்சு? நான் சொல்றதை கேட்டு அதிர்ச்சி அடைய வேண்டாம். உங்க மனைவி கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜ்ல தான் இப்ப இருக்காங்க. இப்ப என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். எப்படியாவது இவளை காப்பாத்துங்க டாக்டர். விஜய், வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க முயற்சி பண்றோம். ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். சாரி விஜய், மனசுல இவ்வளவு வேதனை இருந்தோ அது எல்லாம் வெளியே காட்டாம என்கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறீங்க. அந்த மனப்பக்குவமும் தைரியமும் ஆண்டவன் எத்தனை பேருக்கு தரா. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சது என்னோட பாக்கியம். விஜய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன சொல்லுங்க. நான் ஒரு டிகிரி ஹோல்டர். எனக்காக ஒரு வேலை ஏற்பாடு செஞ்சு தரணும். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் என்னை இங்க தங்கறதுக்கு அனுமதிக்கணும். என்னோட சூழ்நிலையும் வேதனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்காக இந்த உதவியை செய்வீங்களா? இது என் கெஸ்ட் ஹவுஸ். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் இங்க தங்குவேன். அதனால 2 ஒரு நாள் வேணா நீங்க இங்க தங்கிக்கலாம். அப்புறம் உங்க வேலை விஷயம் நான் முயற்சி பண்றேன். ஐயோ, என்னாச்சு? எனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குது. நான் வேணா டாக்டர் கூப்பிட்டுமா? வேண்டாம், ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தா கொடுங்க, போதும். சாஞ்சிக்கமா. ஓ கவிதா, நீங்க இங்க இருக்கீங்களா? நான் அங்க தேடினேன். இந்தாங்க. ஐயோ, நீங்க படுத்துக்கோங்க, நான் தேய்ச்சி விடுறேன். பரவாயில்ல, நான் தேய்ச்சி விடுறேன். இப்ப எப்படி இருக்கு? குறைஞ்சிருச்சு.
என்ன கவிதா, நீ எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்க? கண்ணப்ப எங்க போனா? ஆ? கண்டப்பனுக்கு நான் லீவு கொடுத்துட்டேன். ஓ நைட்டுக்கு நான் தான் டிஃபன் ரெடி பண்றேன். சரி, நானும் ஹெல்ப் பண்றேன். என்னாச்சு? ஐயோ, நல்லா சுட்டுடுச்சே. வாங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். வாங்க. மெதுவா. நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்றீங்களே, ஒரு நர்ஸ் மாதிரி. அது வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்குலாம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும்னு சொன்னா கேட்டாதானே? இப்ப கையில காயம் பட்டுடுச்சுல, இனிமே எப்படி சாப்பிட போறீங்க? கண்ணப்பா, ஆ, நான் பாத்துக்கிறேன். சரி. இந்தா போ. நான் உங்களை கூட்டி விடுறேன். வாயை திறங்க. என் கெஸ்டா வந்த உங்களை ரொம்ப வேலை வாங்குறல்ல? அப்போ என்ன நீங்க வெறும் கெஸ்டா தான் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமான்னு சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? நிச்சயமா வருத்தப்படுவேன். அப்படின்னா நீங்க என் கெஸ்டே இல்ல. அப்புறம் ம், ம், என் வீட்ல ஒரு மெம்பர். மெம்பர்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுமே, அது என்ன? ஏய்,